நம்ம ஹீரோ தம்பிதுரை பண்ணையார் சண்முகம் பொண்ணு தாமரையை உருகி உருகி லவ் பண்ண. ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போய் கேட்டப்போ பண்ணையார் ஒரு தரமான செக் வச்சாரு. தம்பி, இதோ இந்த 3 காளை மாடுங்கள்ல ஏதாவது ஒரு மாட்டோட வாலை பிடிச்சு அடக்கு. என் பொண்ணை உனக்கே கட்டி வைக்கிறேன் அப்படின்னாரு. தம்பிதுரையும் சரிடா பாத்துக்கலான்னு களத்துல இறங்குறான். முதல் மாடு வருது. ஆத்தாடி, பார்க்கவே பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. இது ரொம்ப முரடா இருக்கு. அடுத்த மாட்டை பாத்துக்கலாம்னு பயந்து ஒதுங்கிட்டான். 2வது மாடு வருது. இது முன்னாடி வந்ததை விட மோசமா சீறிக்கிட்டு வருது. இது அதை விட ஆபத்து. 3வதா கண்டிப்பா ஒரு சின்ன மாடு வரும், அப்போ பாத்துக்கலாம்னு கணக்கு போட்டு அதையும் விட்டுட்டான். கடைசி மாடு வருது. தம்பிதுரை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மெலிஞ்ச பாவமான மாடு மெதுவா நடந்து வருது. இப்ப பாரு என் ஆட்டத்தைன்னு சொல்லி லபக்குன்னு வாலை பிடிக்க போனான். ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. பண்ணையார் அப்போதான் புரிய வச்சாரு. தம்பி, வாழ்க்கையில வாய்ப்பு வரும்போது அதை அப்பவே பிடிச்சுக்கணும். ரொம்ப யோசிச்சு தள்ளி போட்டா கடைசியில கையில ஒண்ணுமே கிடைக்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு வரும்போது தயங்காம கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்கறதுக்கு நம்ம தேனருவி தமிழ் நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தேனருவி மினி பைட்ஸ்.